நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, வல்லமையான அதிகாலை நேரம் இது. திரு இரத்தத்தினுடைய 4வது நாளிலே நாம் அனைவரும் இணைந்து வந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் ஏராளமான மக்கள் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று வெள்ளிக்கிழமை, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. இந்த நாள் நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த 3 மன்றாட்டுக்கள், இந்த மன்றாட்டுக்களுக்காக ஒரு நேர உணவை தவிர்க்க இருக்கிறீர்கள். ஒரு நேர உணவை தவிர்த்து, இறைவா எங்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாயும் என்று உருக்கத்தோடு ஜெபிக்க இருக்கின்றீர்கள். இந்த திரு இரத்த அபிஷேகம், திரு இரத்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்பட நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைய தலைப்பு, உடன் பிறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, இந்த உடன்பிறப்பு என்பது இறைவன் கொடுத்த ஒரு அழகான உறவு. விபிலியம் பல எடுத்துக்காட்டுகளையும் பலவிதமான உடன்பிறப்புகளை பற்றியும் பேசுகிறது. ஆகவே முழந்தால் படி எடுங்கள். உங்கள் கையில் இருக்கக்கூடிய விபிலியத்தை நீங்கள் திறந்து தொடக்க நூல் 33ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தைக்குள் இந்த 3 விண்ணப்பத்தையும் நீங்கள் இன்று வைத்துக் கொள்ளுங்கள். தொடக்க நூல் 33ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் இந்த 3 விண்ணப்பங்கள் இருக்கட்டும். மெழுகுதிரிகளை ஏற்றிவிடுங்கள். மெழுகுதிரிகளை ஏற்றி முழந்தால் படியிட்டு இந்த நேரத்தை இறைவனுடைய கரங்களில் சமர்ப்பிப்போம். ஜெப வாஞ்சியோடு, ஜெப உணர்வோடு, ஆண்டவரே என்னுடைய கூக்குரலுக்கு பதில் தாரும் ஐயா என்று ஆண்டவரை பார்த்து கேட்போம். தொடக்க நூல் 33ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. யாக்கோபு ஏசாவை பார்த்து, உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போலிருக்கிறது. உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போலிருக்கிறது என்று அழகாக சொல்லுவார். அப்படியெனில் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை உறவு இறை உறவாக, மன்னிப்பில் இறை உறவாக மலருவதை இங்கு நாம் பார்க்கிறோம். சிராக் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய மனதுக்கு பிடித்தவை 3, அதில் ஒன்று உடன் பிறப்புகளிடையே காணப்படக்கூடிய ஒற்றுமை என்று விபிலியம் சொல்லித் தருகிறது. ஆக இன்று 7 பேர் தங்களுடைய உடன் பிறப்புகள் தங்களோடு பேச வேண்டும், பகை உணர்வு மாற வேண்டும் என்று தங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுத்திருக்கிறார்கள். என்னோடு பேசி பல மாதங்கள் ஆனது, பல வருடங்கள் ஆகியிருக்கிறது. அவர்கள் வீட்டுக்கு நான் சென்று பல வருடங்கள் ஆகியிருக்கிறது. சொத்து சண்டையிலே பேசாமல் இருக்கிறார்கள். என் மீது கோர்ட் வழக்கு போட்டிருக்கிறார்கள். என்னுடைய சொந்த இரத்தம் என்று கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தொட வேண்டும் என்று வல்லமையோடு ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின்மணி போல பாதுகாப்பவரே, இதோ அழகான உடன் பிறப்பு என்ற உறவை எங்களுக்காக கொடுத்தீரே. ஒவ்வொரு உடன் பிறப்பும் அப்பா நீர் தந்த கொடை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டுள்ளோம். நாங்கள் அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உடன் பிறப்புகளிடையே ஒற்றுமை இருக்க வேண்டும், புரிதல் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும், ஆழ்ந்த உறவு இருக்க வேண்டும் என்ற தாகத்தோடு வந்திருக்கக்கூடிய, ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உடன் பிறப்புகளையும், ஒவ்வொரு
ஒவ்வொரு உறவுகளையும், சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கி பாருமையா. இதோ மனக்கசப்புகளோடு மனவேதனையோடு பேசாத நிலையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய இரத்த துளிகள் ஊற்றப்படுவதாக. எங்களிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் அகன்று நாங்கள் அனைவரும் இணைந்து வாழக்கூடிய அந்த வல்லமையை இந்த நாளிலே தர வேண்டும் என்று இறைவனுடைய இரக்கத்தையும் ஆசிரையும் பெறுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று முதல் வெள்ளிக்கிழமை. ஆகவே ஒரு நேர உணவை தவிர்த்து இந்த 3 விண்ணப்பங்களையும் மனதில் கொண்டு வந்து நீங்கள் ஜெபியுங்கள். அதோடு நாளை முதல் சனிக்கிழமை எங்களுடைய குட் நியூஸ் தியான இல்லத்தில் காலை 10 மணியிலிருந்து 2:30 மணி வரை தியானமானது நடைபெறும். இந்த தியானத்தில் அன்னையினுடைய புதுமை உணவும் வழங்கப்படும். இந்த தியானத்தில் நீங்கள் பங்கு பெற்று உங்களுடைய குடும்ப ஆசிருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றே நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றே நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த வழிபாட்டின் 4வது நாள் இன்று. இந்த நாளிலே உடன் பிறப்புகளின் நலத்துக்காக நாம் இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகளானது அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை இவர்கள் மீது பொழியப்பட வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பேசாமல் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் பேசி ஒன்று சேர, குடும்பத்தில் எந்நாளும் சண்டையோடும் சச்சரவுகளோடும் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அதை மறந்து இணைந்து வாழ இறைவன் தன்னுடைய ஆசிரை பொழிய வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியில் நாம் ஜெபிப்போம். அதோடு இணைந்து இக்கல்வாரி பலியை மரிய பிரின்சி குடும்ப நலன், பிள்ளைகளின் படிப்பு மற்றும் சீரியல் புகைப்பிடித்தல் போன்றவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவும், பாஸ்கர் ஷாலினி கணவர் வெளிநாடு செல்ல கடை வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற உடல் நலத்திற்காகவும், பேட்ரிக் ஐவின் நிரந்தர வேலை பிரிந்தவர் இணைய குழந்தை செல்வத்திற்காகவும், ஜான் பிரிட்டோ ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும், ஆல்ட்ரன் ஷிபு ரினி மினியம் குழந்தை செல்வம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஆண்டன் சிஜு பெனிஷா ஆனி குழந்தை செல்வத்திற்காக, சிஸ்டர் யூஜின் நிர்மலா சுகர் நோயிலிருந்து விடுதலை பெற, மெர்லின் கோல்டா கடன் தீர, மரியத்தங்கம் ஆசிரியருடைய மகள் மருத்துவ படிப்பு மற்றும் உடல் நலத்திற்காக, மரிய புஷ்பம் மகள் ரெகிலா உடல் நலம், மகன் அகஸ்டின் வேலை வாய்ப்பு, ஆகாஷ் தம்பதியர் குழந்தை செல்வத்திற்காக,
ஸ்டார்லெட் மார்பக புற்றுநோய் குணமாக, சீருஸ் டீனா இணைந்து வாழ, மரிய ஜஸ்டினா திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமைய, டெனி ஜெயஸ்ரீ கே பில்லா குடும்ப சமாதானத்திற்காக, டேனியல் ரூபஸ் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற, மெர்லின் வாசன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாக, ஆண்டனி ஸ்டீஃபன் லீமா குடும்ப நலனுக்காகவும் மகன் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும், மரிய சங்கீதா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, மரியதாஸ் ஆரோக்கிய உடல் நலத்திற்காக, கெனடி பிலோமினா குடும்ப நலனுக்காக இந்த கல்வாரி பலியை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவனுடைய அருட்கரம் இவர்களோடு இருந்து வழி நடத்தவும், இரத்த துளிகள் இவர்கள் மீது ஊற்றப்பட வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியில் நாம் ஜெபிப்போம். இப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுடைய துயரங்களை கனிவாய் கண்ணோக்கி அருளும். உம் பிள்ளைகளின் சுமைகளை குறைத்து நம்பிக்கை உறுதிப்படுத்தவும், இதனால் தந்தைக்குரிய உமது பராமரிப்பில் நாங்கள் என்றும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசாக்கு ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் சாரா 177 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானான் நாட்டில் உள்ள எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாயிருக்கிறேன். என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்தில் இருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார். இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எபிரோன். ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமையடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும்
தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு காலும் கூட்டிக் கொண்டு போகாதே, கவனமாயிரு, என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே, உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள். உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதியினின்று விடுதலை பெறுவாய். என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உனக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமைமிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும்? பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நீதிநெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதை செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூரும். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர்களை நீர் விடுவிக்கும் போது என்னை துணை செய்யும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கும் கொள்ளும்படி செய்யும். அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 9. இறை சொற்றொடர்கள் 9-13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சிங்கசாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையானவரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன்
என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இத்தருணத்தில் நம்முடைய உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய கரங்களில் இந்த காணிக்கை பொருட்களோடு சமர்ப்பிப்போம். நமக்காக தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்த உடன்பிறப்புகள், சகோதரி நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள், பல நிலைகளில் தங்களுடைய உடன்பிறப்புகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களை செதுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த பலிபீடத்தில் இறைவனோடு ஒப்பு கொடுப்போம். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் எமை நீ மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, நம்முடைய உடன்பிறப்புகளுக்காக நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் கையளிக்கிற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பற்றி இறுதியுடன் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். நாங்கள் படும் துன்பதுயரத்தின் கசப்பை ஏனைய காணிக்கையாக மாற்றியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவிழம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்களியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவியிருக்கும்படிய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மறுமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று நமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாமும் பக்தியோடு இணைந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருள. இதோ இறைவனின் செம்மறி, உடன் பிறப்புகள் என்ற அழகான உறவை நமக்காக கொடுத்த ஆண்டவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்து வந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் பிரியமானவர்களே, நாளை முதல் சனிக்கிழமையாக இருக்கின்றது. எங்களுடைய குட் நியூஸ் தியான இல்லத்தில் நாளை காலை 10 மணியிலிருந்து 2:30 மணி வரை முதல் சனிக்கிழமை நற்கருணை வழிபாடானது நற்கருணை ஆராதனை திருப்பலி இறை செய்தியோடு நடைபெறும். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த தியானத்தில் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசீரை இந்த திரு இரத்தத்தின் காலத்தில் சிறப்பாக பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக விருந்தால் ஊட்டவும் உறுதியும் பெற்ற நாங்களுமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இதனால் வரவிருக்கும் இன்னல்களை பலியின் ஆற்றலால் நாங்கள் துணிவுடன் எதிர்கொள்ளவும், நெருக்கடியில் சிக்கொண்டிருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஆர்வமுடன் மன உறுதி அளிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அல்லையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினே. அல்லையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. வாழ்க்கையின் பேரரசி வலுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி வலுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தேலும் தலைவியும் நீயல்லோ காலமுன் காத்தருள்வாய்.